கொடுத்திருக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு கனமழைக்கான வாய்ப்பு சற்று குறைந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுவையில் மற்றும் நாளை மறுநாள் 24ஆம் தேதி வாக்கில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இப்போ நீங்கள் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் தான் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இதே நியூஸ் போலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு விடுமுறை விட்ட மாதிரி பல மாவட்டங்களுக்கும் நாளைக்கும் விடுமுறை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அதிகபட்சம், அதாவது 100க்கு 100 கிடையாது, 200% உண்மை இருக்குது. உண்மையாக உங்களுக்கு வந்து விடுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கனமழை வந்து பெய்துகிட்டு இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் மீண்டும் உங்களுக்கு வந்து மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்க போகிறாங்க, மேலும் வானிலை சம்பந்தமான தகவல்கள் என்ன, நீங்கள் விரைவாக பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல நிறைய வானிலை சம்பந்தமான, பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமான தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நாளை வந்து பார்த்தீங்கன்னா 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா பருவமழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கு. மீட்பு நடவடிக்கைகளுக்கும் வந்து பார்த்தோம்னா முன்னாடியே தயாராக நிறைய பேர் இருக்காங்க. பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் மாணவர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பல பகுதிகளில் வந்து மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறதால மாவட்ட ஆட்சியர் வந்து விடுமுறை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. நாளைக்கும் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அக்டோபர் 26 முதல் அக்டோபர் 28 வரைக்குமே கனமழை வந்து தொடரும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, அதுக்கப்புறம் அக்டோபர் 26 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 வரைக்குமே கனமழை தொடரும் அப்படின்றதான் வானிலை ஆய்வு மையம் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கும் கனமழை இருக்குன்னு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு தெரிவிச்சிருக்கிறதால ஆல்ரெடி சென்னை மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து பள்ளிக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. நாளைக்கும் விடுமுறை அளிக்கப்படுமான்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோடு சேர்த்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வந்து வாய்ப்பு தெரிவிச்சிருக்கிறதால ஸோ அந்த மாவட்டங்களிலும் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலுமே கனமழை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆல்ரெடி இன்னைக்கு நிறைய பகுதிகளில் கனமழைக்கான விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடப்பட்டிருக்கு. அதே போல தான் தொடர்ந்து இந்த பருவமழை நாளை மறுநாளும் தீவிரமடையும். அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்குமே தீவிரமான கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்கிறதால ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு இன்றைக்கும் தொடர்ந்து நாளைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்து அப்படின்னா அந்தந்த பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து உங்களுக்கு விடுமுறை அறிவிப்பாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கோ நாளையும் அதே மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இணைந்திருங்க. விடுமுறைக்கான தகவல்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய விடுமுறை நாளைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.